சிவசிவம் நாராயணம். வைகுண்ட நாராயணர் நாட்டு மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன? சிவசிவம் நாராயணம் நாட்டு மக்களுக்கு அறிவு சொல்கிறது. ஞானம் அறிந்து சொல்கிறது, ஆசையது கொள்ளாதே. புத்தியில்லை உந்தனுக்கு, பேராசை கொண்டதுண்டால். பேராசை இருந்ததுண்டால் பேதலிப்பு இருந்திடுங்கான். கபடமது நினையாதே, கௌசலங்கள் செய்யாதே. பூமுகத்தை கெடுக்காதே, கெடுதி பண்ண வருவார்கான். வையகத்து வன்மையிது, வலுவென்று நினையாதே. பூதலத்து புதுமையிது, பொய்யென்று நினைத்துவிடு. படியளப்பதல்லாமல் சேராது ஒரு நாளும். நானும் படி அளந்ததுண்டால் சேருங்கான் உங்களுக்கு. சேரும் ஒரு காலமது, செல்வமது உண்டாகும். இது முடிவுகந்த அம்மானை ஏட்டுவாசகம். இத்தனை வரிகளுக்குள் எத்தனை விதமான ஞான அறிவுரைகள் நிறைந்து காணப்படுகிறது. ஒருவன் ஞானம் அடைய வேண்டும் என்று விரும்பினால் இத்தனை வரிகளையும் படித்து அதன்படி நடந்தால் போதும், அவன் ஞானியாகி விடுவான். முடிவுகந்த அம்மானை ஏடு சிவஞான பெட்டகமாக விளங்குகின்றது. அறிந்தோர் அறிந்திடுங்கோ, அறிவுள்ளோர் படித்திடுங்கோ, தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ வைகுண்ட நாராயணரை. நாராயணரே நாட்டு மக்களுக்கு ஞான அறிவை பற்றி விளக்கமாக சொல்லுகின்றார். சிவஞானத்தின் மூலம் மக்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆசை எது கொள்ளாதே. ஆசை மிகப்பெரிய பாவதோஷமாக இருக்கின்றது. புத்தியில்லை உந்தனுக்கு, பேராசை கொண்டதுண்டால். மண் பொன் பெண் என்று பேராசை கொண்டு பேரழிவும் உண்டாகின்றது. எனவேதான் பேராசை கொண்டால் புத்தி இல்லை உங்களுக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லை என்று சொல்கிறார். உலக பொருட்கள் மீது பற்றும் பாசமும் அதிகப்படும் போது மனம் பேதலித்து நிம்மதியை இழக்கிறது. நிம்மதியில்லாத வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கபடமது நினையாதே என்று சொல்கிறார். கள்ளம் கபடம் என்பது கெட்ட எண்ணம், பிறரை கெடுக்கின்ற தீய எண்ணங்கள் என்று சொல்லலாம். கள்ளம் கபடமில்லாத நல்ல மக்களை நாம் ஒருபோதும் துன்பப்படுத்தக்கூடாது. மனதின் ஆசைகள் அதிகமாகும் போது தானே நீதி நேர்மை தவறி நம்முடைய ஆசைகள் கண்ணை மறைத்து விடுகின்றது. இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் நிரந்தரம் இல்லாதவை. அது தற்காலிகமாக குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு இந்த உடலை காக்குமே தவிர நம்முடைய உயிரை காக்காது. பூதலத்து புதுமை இது பொய்யென்று நினைத்துவிடு. உங்கள் ஊனக்கண்களுக்கு தெரிகின்ற அனைத்து கண்கொள்ளா காட்சிகளும் மாயையாகவே காணப்படுகின்றது. உண்மை என்பது நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய தர்ம செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். அந்த புண்ணியம் மட்டுமே நம்மோடு வரும். மேலும் நானே உங்களுக்கு படி கொடுத்து பாதுகாக்கிறேன். நான் தருகின்ற எல்லா செல்வங்களும் உங்களுக்கு இன்பத்தை தரும். நேர்மையான வழியில் நடந்தால் நன்மை மட்டுமே நடக்கும். தீய வழியில் நடந்தால் தீமை மட்டுமே நடக்கும். ஐயா வைகுண்ட நாராயணர் நமக்கு உரைத்த அறிவுரையின்படி பேராசை கொள்ளாமல் ஞானமாக வாழ வேண்டும். நல்ல புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நீதி நேர்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பிறரை நேசித்து அன்பாக வாழ வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற அனைத்து செல்வங்களும், மனைவி மக்கள் என சகல சௌபாக்கியங்களும் இறைவனால் தரப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். அப்படி நடப்பவர்கள் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகள். அவர்கள் இறைவனின் அம்சமாக ஞான பிள்ளைகளாக இருப்பார்கள். நாம் நம்முடைய சக்தி, பலம், அன்பு, ஆனந்தம் எல்லாவற்றையும் இறைவனுடைய கைகளில் அர்ப்பணித்து விட வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் போது நமக்கு எது தேவையோ அது நிறைவாக கிடைக்கும். எவ்வளவு அற்புதமான அறிவுரைகள் பாருங்கள். இந்த அறிவுரையின்படி நாம் இவ்வுலக பொருட்கள் மீது பேராசை கொள்ளாமல் நல்ல புத்தியாய் நடந்தோம் என்றால் இறைவனே நமக்கு எல்லா செல்வங்களையும், நமக்கு எது எது எப்போது தேவையோ அதை அப்போது தந்து நம்மை வழிநடத்துவார். சிவசிவம் நாராயணம்.